ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு அவன் தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றிலே போடப்பட்டு அடிமைகளிடத்திலே விற்கப்பட்டு கடைசியாக அவன் ஒரு எஜமானுடைய வீட்டுக்கு கடந்து போனதாக வாசிக்கிறோம். அந்த எஜமானுடைய வீட்டில் தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவன் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவன் கூட இல்லையா? இருந்தார். அவன் குடியிலே ஓடப்பட்ட போது கர்த்தர் அவனோடு இல்லையா? கர்த்தர் இருந்தார். அவன் அடிமைகளிடத்திலே விற்கப்பட்ட போது கர்த்தர் அவனோடு இல்லையா? கர்த்தர் இருந்தார். அப்படின்னா நாம நல்லா இருக்கும் போதும் சரி, நாம குறைவுபடும் போதும் சரி, நாம் உயர்த்தப்படும் போதும் சரி, நம்ம தாழ்த்தப்படும் போதும் சரி, நம்ம வியாதியா இருக்கும் போதும் சரி, நாம் ஆரோக்கியமா இருக்கும் போதும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல ஏன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா, மற்ற நேரத்தில் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க, அவங்க அண்ணனுங்க இருந்தாங்க. இங்க யாருமே இல்லை. சொந்தக்காரவங்க யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, அறிமுகமானவங்க யாரும் இல்லை. ஒரு அந்நிய தேசத்திலே அவன் ஒரு அடிமையா இருக்கிறான். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எப்படி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி இருந்தது. அதை வச்சுதான் இங்க கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு நாம சொல்றது இல்லை. நம்முடைய கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் ஒரு வெற்றியை தருகிறவராயிருக்கிறார். The Lord was with Joseph and he was a successful man என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. He was a successful man. தமிழிலே காரிய சித்தி உள்ளவனானான். அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல் மேனா, சக்சஸ்ஃபுல் உமனா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் உங்களோட இருக்கணும். இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆக இந்த யோசேப்பு வீட்டிலிருந்து ஒரு பந்தை போல உதைக்கப்பட்டு கிணற்றிலே விழுந்தான். அங்கிருந்து உதைக்கப்பட்டு அடிமைகளுடைய ஒட்டகத்திற்கு போனான். அங்கிருந்து உதைக்கப்பட்டு போத்திபார் வீட்டுக்கு போனான். அங்கிருந்து உதப்பட்டு ஒரு பந்து மாதிரி அங்கிருந்து உதப்பட்டு எங்க போனான்? சிறைச்சாலைக்கு போனான். எத்தனை பக்கம் உதைக்கப்பட்டாலும் கடைசியா தேவன் அவனை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போனார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இரண்டாவதாக 39ஆம் அதிகாரம் முதலாவது சொன்ன கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அதாவது வெற்றி உள்ளவனாய் வாழ்ந்தான். மறுபடியும் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இரண்டாவது முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். இவன் வெற்றியுள்ள ஒரு மனிதன், இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்தான். இரண்டாவது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபோது அவனுக்கு மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், சபையார் எல்லாரும் கர்த்தரை துதித்து ஜனங்களிடத்தில் தயை பெற்றிருந்தார்கள். They praised God and found favor in the sight of people. ஜனங்கள்ல புறஜாதிகள்,
சபைக்கு வெளியில இருக்கிறவங்களிடத்துல என்ன பண்ணாங்களா? தயவு பெற்றிருந்தார்கள். அது போலதான் இவன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினாலே, இரண்டாவதாக அவனுடைய எஜமான் அவனுக்கு தயை காண்பித்தான். He found favor in the sight of his master. அவன் வேலை செய்த இடத்திலே அவனுக்கு தயை கிடைக்கும்படி பண்ணினார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம வெளியிடங்களுக்கு போகும்போது எல்லாருடைய கண்களிலே கர்த்தர் நமக்கு தயை கிடைக்க பண்ணுகிறார். எஸ்தருக்கோ கர்த்தர் பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவு கிடைக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் found favor in the sight of the head of the department. இந்த மாலைகளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? அதை மற்றவர்கள் பார்க்கிறார்களா? நம்முடைய காரியங்கள் வெற்றி உள்ளதா இருக்கிறதா? நமக்கு மற்றவருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறதா? யோசித்து பாருங்க. இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை அவன் எஜமான் கண்டு, அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டு தயவு வைத்து அவனை தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக்கினான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுக்கு ஒப்புவித்தான். அவன் சாப்பிடுற சாப்பாட்டை தவிர மீறி எல்லாவற்றையும் அவனிடத்திலே ஒப்புவித்து விட்டான். எதையுமே ஒண்ணுமே கேட்கல. ஏன் அப்படின்னா, அந்த நாட்கள்ல AK-47 அல்லது குண்டு, துப்பாக்கி எதுவுமே கிடையாது. அந்த நாட்களில் விஐபிகளை, ராஜாக்களை கொல்லுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. என்ன வழி தெரியுமா? சமையல்காரர் மூலமாக விஷம் வைக்கிறது சாப்பாட்டுல. அதனாலதான் ராஜா ஒரு பானபாத்திரக்காரனை அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள். பானபாத்திரக்காரன் என்றால் ராஜா சாப்பிடுவதற்கு முன்பதாக அந்த ஆகாரம் எல்லாவற்றையும் ருசி பார்க்கிறவன். நெகேமியா அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் ராஜாவின் அரண்மனையிலே செய்து வந்தான். ரொம்ப ரிஸ்கான வேலை, நல்ல வேலை, ஆனா ரிஸ்கான வேலை. ராஜாவுக்கு முன்னாலே ஒருவேளை விஷம் வைத்தால் அவன் தான் மறிப்பான். அப்படிதான். அதனால இந்த சாப்பாட்டு விஷயத்தை மாத்திரம் இந்த ராஜா, இந்த எஜமான் யோசேப்பினிடத்திலே கொடுக்கவில்லை. மற்ற எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கையிலே கொடுத்து அவனை தன் வீட்டு விசாரணைக்காரனாக்கினான். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருக்கிறதை அவன் கண்டான். அவன் யாரு? அந்த எஜமான் யாரு? அவன் ஒரு புறஜாதி மனுஷன். அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? அவன் விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஜீவனுள்ள தேவனை குறித்து ஒன்றும் தெரியாது. ஆனால் யோசேப்போ தரிசனம் காண்கிறவனாயிருந்தான். யோசேப்போ தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்தான். யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்களின் துன்மார்க்கத்திற்கு உடன்படாதவனாயிருந்தான். ஆகவே கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்க வீட்டில் இருக்கும் போது, சபையில் இருக்கும் போது மட்டும் இல்ல, எங்க போனாலும், உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா உங்களை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஜனங்கள் தேவன் உங்களிடத்தில் இருக்கிறதை கண்டுகொள்ளுவார்கள். நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உங்களுக்கு எல்லாருடைய கண்களிலே ஆண்டவர் தயை கிடைக்க பண்ணுவார். மூன்றாவது 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, எத்தனாவது தடவை சொன்ன? இப்ப 3வது தடவை. பாருங்க, ஒரு ரெண்டு சாட்சி இருந்தா போதும், ஒரு காரியம் 100% உறுதி. இங்க எத்தனை தடவை? 3 தடவை சொல்லியிருக்க. கர்த்தர், பைபிள் பாருங்க, ஒரு மனிதனை குறித்து எவ்வளவு பெரிய சாட்சி கொடுக்கிறது. ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கார் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும், அதாவது எல்லா கைதிகளையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். இவனே ஒரு கைதிதான். He himself was a prisoner. அவனே ஒரு குற்றம் சாட்டப்பட்டுதான் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை சிறைச்சாலை தலைவன் கண்டுபிடித்தான். கர்த்தர் இவனோடு இருக்கிறான்னு ஒரு எஜமான் கண்டுபிடித்தான்.
இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சாலை தலைவன், த கீப்பர் ஆஃப் த பிரிசன், கண்டுபிடித்தால் சிறைச்சாலை தலைவன் யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். சிறைச்சாலை தலைவன் போயிட்டா அந்த சிறைச்சாலை முழுவதையும் யோசேப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த சிறைச்சாலை தலைவன் கொண்டு வந்தான், ஒப்புவித்தான். அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரியில் இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், ஒரு பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கலாம், ஒரு ஊழியத்தில் இருக்கலாம், ஒரு வியாபாரத்தில் இருக்கலாம், உங்களிடத்துல நல்ல உக்கிரானக்காரனாக உங்களை எண்ணி உங்கள் கையிலே பொறுப்புகளை கொடுப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? குடும்பமாயிருக்கலாம், சபையாயிருக்கலாம், வேலை ஸ்தலமாயிருக்கலாம், எல்லா இடத்துலையும் உங்களை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தலைவராய், ஒரு மென்டர், ஒரு ஹெச்டி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி, ஏதாவது ஒரு தலைவனுக்குரிய பொறுப்பிலே ஆண்டவர் உங்களை வைப்பதற்கு காரணம் என்ன? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். God was with Joseph. ஆண்டவர் யோசேப்போடு இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? Is God with us? இம்மானுவேலாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? யோசேப்பினிடத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு வசனம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். முறை கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் எதை செஞ்சாலும், எந்த பிளான போட்டாலும், எந்த காரியத்தை முன்னெடுத்தாலும், எந்த காரியத்திற்கான முயற்சி எடுத்தாலும் தேவன் அதை என்ன பண்ணாரா? வாய்க்க பண்ணினார். He made success. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், he was a successful man. எந்த காரியத்தை அவன் செய்தாலும் அது வெற்றியாய் முடிந்தது. சிறைச்சாலை தலைவன் அவனை விசாரிக்கவே இல்லை. நீ செய்ப்பா, உன்னுடைய இஷ்டம்தான், நீ வச்சதுதான் சட்டம் என்று அவன் எல்லாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு மனைவி, ஒரு கணவன் பிள்ளைகளை நடத்துவதே நமக்கு பெரிய பாடா இருக்கிறது. அவங்களை மேய்க்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ரெண்டு பேரண்ட்ஸ், ஒரு அப்பா ஒரு அம்மா, ஒரு குழந்தைய என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாம் ஒரு சேர்ந்துதான் ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சேர்ந்தா ஒரு குழந்தைய வளர்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா பாருங்க, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யோசேப்பு எல்லாருக்கும் விசாரணைக்காரனாயிருந்தான். எல்லாவற்றையும் கர்த்தர் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தை நடத்துவதற்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்ப கொடுப்பாரா? கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது. எப்படி நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மோடு இருக்காருன்னு? நாம் அந்த நினைவோடு இருக்கணும், கான்சியஸ். எப்போதுமே கர்த்தர் காட் இஸ் வித் மீ. கர்த்தர் நீங்க நினைச்சாலும் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God is with you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வாக்கு பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை முறை இப்ப நான் சொன்னேன்? 4 முறை. ஒரே அதிகாரத்துல 4 முறை கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்பதை வேதாகமம் சொல்கிறது. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், 5 முறை இருக்குது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வேற யாருக்குமே இப்படி ஒரு சாட்சி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்து ஆதியாகமத்துல நீங்க ராத்திரி முழுசும் தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அது புதிய ஏற்பாட்டுல இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனோ அவனோடு கூட இருந்து, யார் கூட? யோசேப்போட.
அப்ப எத்தனை முறை இப்ப சொல்லியிருக்கேன்? 5 முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கிறதை வேதாகமம் 5 முறை குறிப்பிடுகிறது. அப்படின்னா ஜோசப் வாஸ் சம்திங் ஸ்பெஷல் டு காட். யோசேப்பு தேவனுக்கு ஒரு விசேஷமானவனாயிருந்தான். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இன்னொரு வார்த்தையிலே சொன்னா, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். அதுபோல யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்பொழுது வாசித்த வசனத்துல பாருங்க, தேவன் அவனோடு இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து. என்ன உபத்திரவம்? தண்ணி இல்லாத கிணத்திலிருந்து ஆண்டவர் தூக்கினார். அடிமையினிடத்திலிருந்து ஒரு எஜமானிடத்திற்கு அனுப்பினார். அந்த எஜமானிடத்திலிருந்து அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கிருந்து கர்த்தர் அவனை நேரம் எங்க கொண்டு போனார்? சிங்காசனத்திற்கு கொண்டு போனார். அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு என்ன நினைச்சாங்களா? தீங்கு செய்யும்படி நினைத்தார்கள். ஆனால் தேவனோ அதை நன்மையாய் மாற்றினார். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனாலதான் இப்ப யோசேப்பு சிங்காசனத்துக்கு போறாரு. அவருக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ராஜா. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. எல்லாருமே அவங்ககிட்ட தான் வரணும். தேசமே அவங்ககிட்ட தான் வந்து நிக்குது. இனிமேல் என்ன இருக்கு அவனுக்கு? ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான், எண்டுன்னு போட வேண்டியதுதான். சுபம். ஒரு சினிமா அப்படிதான் முடியும், ஒரு கதை அப்படிதான் முடியும். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் கதை முடிந்து விட்டது. என்ன முடிஞ்சிருச்சு? எல்லா உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். இதுதான் நமக்கு வேணும். ஆனா அதோட முடியல. யோசேப்பு நினைக்கிறான் எனக்கு இது போதும். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்கு? யோசேப்பு கண்ட சொப்பனம் இன்னும் அவனுடைய வாழ்க்கையில அவன் மேல போயிட்டான், பெரிய சாதனை பண்ணி டாப்ல இருக்கிறான். ஆனா யோசேப்பு கண்ட சொப்பனம் இன்னும் நடக்கல. இவனுடைய சகோதரர்கள் இவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். அவனை தூக்கி குடியில போட்டது, அவனை அடிச்சது, அவனை உதைச்சது, அவனை கேலி பண்ணது, அவன் மேல புறாம கொண்டது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில வைத்திருந்தார். அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் கடைசியா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சத்துருக்களாயிருந்த அவனுடைய சகோதரர்களை அவனிடத்திற்கு என்ன பண்ணாராம்? கொண்டு வந்தார். 11 பேரும் அவனை வணங்கினார்கள். யாருன்னே தெரியாம வணங்குறாங்க. அதான் சொப்பனம் நிறைவேறுது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும், எனக்கு ஒரு வீடு கட்டினா போதும், ஒரு நிலம் வாங்கினா போதும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் நம்முடைய பாதபடியாக்கி போடுவார். நமக்கு விரோதமாய் வந்த எல்லாரையும் அவர் நம்முடைய பாதத்திலே கொண்டு வருவார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய காரியங்கள் இன்னும் நமக்கு பாக்கி இருக்கிறது. நமக்கு என்ன செய்யணுமோ நாமே மறந்து போனா கூட அவர் எல்லாவற்றையும் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். இந்த யோசேப்பு எல்லா உபத்திரவத்தினின்றும் அவனை ஆண்டவர் விடுவித்தார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அது மாத்திரமல்ல, அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாய் ஏற்படுத்தினான். உலக அதிசயங்களில் ஒன்று எகிப்தியர் கட்டின பிரமிடு. பிரமிடுன்னா நான் கல்லறை. உலக அதிசயங்கள் எல்லாமே கல்லறை தான். கல்லறைகள் தான் அதிசயமா வச்சிருக்காங்க. தாஜ்மஹால், பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம், நிறைய காரியங்கள். இந்த கல்லறைகள் தான் உலக அதிசயங்களா இருக்கிறது. முதல்ல ஒரு உலக அதிசயம் எங்கதான் இருந்துச்சு? எகிப்துல தான் இருந்துச்சு. அந்த எகிப்து தேசத்திலே சாம்ராஜ்யம், த எம்பயர், ஆல்மோஸ்ட் உலகத்தின் பெரும்பாலான நாடுகளை ஆண்ட ஒரு ராஜ்யத்தினுடைய பிரதம மந்திரியாய் யோசேப்பு இருந்தான். உயர்த்தப்பட்டான். ராஜாவின் அரண்மனையும் சரி, அந்த தேசத்திலிருந்து எல்லா மக்களும் சரி அவனை தேடி வந்தார்கள். சொப்பனத்தை விளக்கும் ஒரு ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். அவன் சொப்பனத்தை அப்பாட்டு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்றாரு, நானும் உங்க அம்மா வந்து உன்னை வணங்குவோமா?
என்று அவனை கடிந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு வயசு 17, சின்ன பையன். கடிந்து கொண்டான். ஆனால் தேவன் ஒரு தரிசனத்தை நமக்கு தந்தால், தேவன் நமக்கு ஒரு சொப்பனத்தை தந்தால், அது நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். சகோதரர்கள் வந்தாங்க, அவனை வணங்கினாங்க. கடைசியாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை ராஜா ஒதுக்கினான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் தகப்பனாகி யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் பக்கத்துல யாரும் போகவே முடியாது. நீங்க அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தெல்லாம் பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரமுடைய ஒரு தெய்வத்துக்கு இணையாக ஜனங்கள் ராஜாவை நினைத்தார்கள். ஆனால் இந்த ஆடு மேய்க்கிற தொழிலை செய்த இந்த யாக்கோபு போய் உலக சாம்ராஜ்யத்தின் ஒரு ராஜாவை, சக்கரவர்த்தி என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தான். யாக்கோபு மரித்த போது 70 நாட்கள் அந்த தேசம் துக்கம் கொண்டாடியது. யோசேப்பு மரித்த போது 40 நாட்கள் அந்த தேசமே துக்கம் கொண்டாடியது. முதல்ல செத்துப்போன பிணத்தை பாதுகாக்கிற அந்த மருத்துவத்தை எகிப்தியர் தான் கண்டுபிடித்தார்கள். யாக்கோபு அப்படிதான் வச்சிருந்தாங்க. 70 நாள் எப்படி ஒரு மனுஷனுக்காக துக்கம் கொண்டாட முடியும்? 70 நாட்கள் அப்படியே புதைக்காமே வச்சிருந்தாங்க. அதே போல யோசேப்பு 40 நாள் வச்சிருந்தாங்க. அந்த சரீரம் அப்படியே இருந்தது. இதுதான் உண்மை. நீங்க இதுல படிக்கும் மம்மின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. அவனை பதப்படுத்தி சவப்பெட்டியிலே வைத்தார்கள் என்று விதம் சொல்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. வேதாகமத்துல நிறைய பேர் இருக்காங்க. தாவீது இருக்கிறாரு, சவுல் இருக்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறை, ஒரு ரிமார்க், ஒரு கரை இருக்கும். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க பூத கண்ணாடி வச்சு தேடி பார்த்தாலும் எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவன் பிறந்த நாள் முதல் கொண்டு அவன் மரணமடையும் நாள் மட்டும் தேவனுக்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த நாட்களில் நாம் ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன். எப்போதும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு நிறுத்துறோம். ஆனா யாக்கோபுடைய மகன் யோசேப்பு, அவனோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் இருந்தார். ஆல்வேஸ், எப்பொழுதும் இருந்தார். அவன் செத்து போன பிறகு கூட இருந்தார். அவனுடைய எலும்புகள் 400 வருடங்கள் கழித்து எங்கே கொண்டு போகப்பட்டது? கானான் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டது. 40 வருஷம் அவனுடைய எலும்புகளை ஜனங்கள் தூக்கி கொண்டு அலைந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். யோசேப்புக்கு வரலாறு இருக்கிறது. யோசேப்பு எகிப்திலேயும் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் 2வது முறையாக கானான் தேசத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஒரே மனிதன். அப்படின்னா அதுதான், கர்த்தர் நம்ம கூட இருந்தா நாம ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன், ஒரு வரலாற்று ஒரு மனிதனாய் வாழ்வதற்கு ஏதுவாயிருக்கும். இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 4 இடத்திலே கர்த்தர் அவனோடு இருந்தார். அதே போல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 5வதாக கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கிருபை வைத்தார், ஞானத்தை கொடுத்தார், அவனை சிங்காசனம் வரைக்கும் கொண்டு போனார். இவனுடைய ஆரம்பம் என்ன? ஒரு குழி, ஒரு கிணறு. அவனுடைய ஆரம்பம் என்ன? அடிக்கப்படுதல், ஒடுக்கப்படுதல், பொறாமை. அவனுடைய ஆரம்பம் என்ன? பொய் குற்றச்சாட்டு, போத்திபாரின் மனைவி. அவனுடைய ஆரம்பம் என்ன? அவன் எல்லாராலும் வசத்தை கொள்ளப்பட்டான், அடிமையாயிருந்தான். ஆனா முடிவு என்ன? அவன் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். உலகத்திலேயே பெரிய சாம்ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டான். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதை பத்தி விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நான் சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். ஆகவே ஆண்டவரே என்னோடு கூட வாருமையா போதுகிறே, எங்களோடு தங்குங்க ஆண்டவரே. எம்மாவூர் ஸ்டேஷனில் கேட்டது போல வாங்க எங்களோடு தங்கலாம் அப்படின்ற மாதிரி எப்பொழுதும் என்னோடு இரும் ஆண்டவரே, நானும் உன்னோட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தரை ஆசீர்வதி. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.